பள்ளிவாசலில் நீங்கள் கூட்டாக இமாம் ஜமாத்தோடு நீங்கள் தொழுதால் 27 மடங்கு நன்மை உங்களுக்கு வழங்கப்படும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தனை மடங்கு? ஒரு அடியான் தனித்து தொழுவதை விட பள்ளிவாசலில் பாங்கு கொடுத்து இக்காமத்தை கூறி அதற்காக ஒரு இமாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அவருக்கு பின்னால் அவ்வளவு தக்பீர் முதல் தக்பீரிலே சேர்ந்து கொண்டு தொழுகிற அனைவருக்கும், அந்த சமூகத்திற்கு, அந்த கூட்டத்திற்கு, அந்த சமுதாயத்திற்கு எத்தனை மடங்கு நன்மை? 27 மடங்கு நன்மைகள் அதிகரித்து கொடுக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது தரப்பிலே இருந்து ஒருவரை தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டு, மக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு மக்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய வீடுகளிலேயே தஞ்சம் புகுந்திருந்தால் அவருடைய வீடுகளை நெருப்பிட்டு கொளுத்த நான் விரும்புகிறேன். பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் வரிசையாக பள்ளிவாசலுக்கு எப்படியும் ஒரு முஸ்லிம் கட்டாயம் ஒரு நாளில் 5 காலம் வந்தே தீர வேண்டும். நிர்பந்தமான இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர்த்து, பேரிடர்கள் ஏற்படுகிற காலகட்டங்களை தவிர்த்து, உடல் முடியாத சூழ்நிலை ஏற்படுகிற கால நேரத்தை தவிர்த்து, அனைத்து சந்தர்ப்பங்களிலும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே இருந்து கொடுக்கப்படுகிற பாங்கோசையை கேட்க முடிகிறதோ அனைத்து முஸ்லிமான பருவ வயதை அடைந்த ஆண்களும் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு வந்து இமாம் ஜமாத்தோடு தொழுக வேண்டும். ஏன் இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு வலியுறுத்தி சொல்லுகிறது? எல்லாம் அல்லாஹ் நடிகார்கள். எப்படியாயினும் இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே, மஸ்ஜிதுகளிலே ஒன்றாக சங்கமிக்க வேண்டும். ஒன்றாக சங்கமிக்கணும். அதனாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்றாங்க. ஹிஜ்ரத்திற்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதர் மக்காவினுடைய அந்த திரைச்சீலையை பிடித்துக் கொண்டு அழுதவராக சொன்னார்கள், ஓ கஅபத்துல்லாவே, இந்த குறைஷிகள் மாத்திரம் என்னை நிர்பந்தித்து இந்த மண்ணிலே இருந்து என்னை விரட்டாவிட்டால் உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன். அல்லாஹ்வின் தூதருக்கு கஅபத்துல்லாவின் மேல் இருந்த பாசத்தை, அதன் மீது அவர்கள் கொண்டிருந்த அக்கறையை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, உன்னை விட்டு நான் போக மாட்டேன். இவர்கள் என்னை நிர்பந்தித்து அனுப்பாவிட்டால் இன்றைக்கு எப்படி நாம் பாபரியை இழந்து அது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம் என்றே தெரிந்தும் நிர்பந்தத்தின் காரணமாக தொழ முடியாமல் நின்று கொண்டிருக்கிறோமோ, அதுபோல் அல்லாஹ்வின் தூதர் காபத்துல்லாஹ் பிரிய மனமில்லாமல் அந்த இடத்திலே பதிவு செய்த